கண்டன்மென்ட் கண்டன்மென்ட் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நிறைவான வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய நடத்துதலிலும் நாம் முழு நிச்சயமும் விசுவாசம் உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதலுக்கு அவருடைய போஷிப்புக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய உண்மைக்கு, அவருடைய நடத்துதலுக்கு சாட்சிகள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய உண்மையின்படி என்னை நடத்துகிறார் என்பதற்கு விசுவாசிகள் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இங்கே நாம் சிந்திக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தப்பட்டு 40 வருஷம் வனாந்தரத்திலே மோசையின் மூலமாக நடத்தப்பட்டார்கள். அதற்கு பின்பு யோசுவாவின் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். யோசுவாவுடைய காலத்திற்கு பிறகு கானானிலே அங்கே கர்த்தர் அவர்களை விசாரித்து நடத்தும்படியாகிய நியாயாதிபதிகளை நடத்தினார், அவர்களுக்காக கொடுத்தார். நியாயாதிபதியுடைய காலம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகள், அதிகமாக விசுவாசத்தினால பின்வாங்கி போய் தேவனால் தண்டிக்கப்பட்டு புறஜாதிகளோடு சம்பந்தங்கள், அந்த பல சம்பவங்கள் இந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்த நாட்கள்ல சாமுவேலுக்கு பின்பு யோசுவாவுக்கு பின்பு சாமுவேலுக்கு முன்பு அந்த காலகட்டம் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பல பாடங்களை, மனித பலவீனங்களையும் தேவன் உண்மையுள்ளவர், மாறாதவர் என்பதை அவர்களுடைய பலவீனங்கள் தவறுகள் மத்தியிலும் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறார். தேவனுடைய கிருபையை உணர்கிற ஒரு காலகட்டமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். சோ அந்த நாட்கள்ல பல சம்பவங்கள் நடந்தது. அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு முறை என்ன செய்தா, பஞ்சம் அந்த தேசத்துல கானானிலே வந்தது, இஸ்ரவேலிலே பஞ்சம் வந்தது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரனும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். சோ அங்க பஞ்சம் வருகிறது. அந்த நாட்கள்ல நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது பஞ்சம் அநேக வேளைகள்ல 2 காரணத்திற்காக, ஒன்று டெஸ்டிங் தேர் ஃபெய்த், இன்னொன்று பனிஷிங் ஃபார் தேர் அன்பிலீவ். விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டான், அவன் புறப்பட்டான், அவன் இனத்தையும் அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். அங்கே அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது பஞ்சம். அது அவனுடைய விசுவாசத்தினுடைய நிலைப்பாடு அங்கே சோதிக்கப்பட்டது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது. முற்பிதாவாகிய ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே ஆபிரகாம் ஆனாலும் ஈசாக் ஆனாலும் பஞ்சம் வந்தபோது தடுமாறினார்கள், தடம் புரண்டார்கள், பொய் சொன்னார்கள். பல சம்பவங்கள் அங்கே நடந்தது ஆரம்ப நாட்கள்ல. ஆனால் கர்த்தர் அவர்களை தூக்கினார், பஞ்சத்திலிருந்து தூக்கினார், அவங்களுடைய அவிசுவாசத்திலிருந்து தூக்கினார். நீங்கள் தவறு பண்ணினாலும் உங்களுடைய பலவீனத்திலும் நான் உங்களிடையே இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை என்று அவர்களுக்கு காட்டினார். யாக்கோபுடைய வாழ்க்கையில பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆபிரகாம் அழைக்கப்பட்டதிலிருந்து ஆபிரகாம் தனியாக இருக்கும் போதும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அடுத்து இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக உருவெடுத்து ஒரு ராஜ்யமாக இருக்கிற நாட்களிலும் அவர்களுடைய பாவங்களை நிமித்தம் அவர்களுடைய அநேக தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவனை விட்டு விலகி போகும்போது அநேக நேரங்களில் அவர்களுக்கு பஞ்சம் அனுமதிக்கப்பட்டு, கொடிய பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது. தேவனுடைய நேராக திரும்பும்படியாகவும் தேவன் பஞ்சத்தில் அழியாதபடி காக்கிறவர் என்பதை, தேவனுடைய பாதுகாப்பை பராமரிப்பை வெளிப்படுத்தும்படியாகவும் அநேக காலகட்டங்களில் அங்கே பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம்.
அங்கே பஞ்சம் அனுமதிக்கப்படுகிறது. எங்கே பஞ்சம் அனுமதிக்கப்படுகிறது? பெத்லெகேமிலே, யூதேயா தேசத்திலே. யூதா தேசம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களினுடைய மையம். இரட்சகர் தோன்றுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யூத வம்சம் வாசம் பண்ணுகிற இடம். பெத்லெகேம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அப்பத்தின் வீடு. அங்கே பஞ்சம் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற மனுஷன் எலிமெலேக். முதலாவது வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் என்று. இரண்டாவது வசனத்தில் அவன் பேர் எலிமெலேக், அவனுடைய மனைவி பேர் நகோமி என்று சொல்லுகிறது. எலிமெலேக் என்ற பெயருடைய அர்த்தம் மை காட் இஸ் கிங், என் தேவன் ராஜாவாக ஆளுகிறவர் என்ற பெயர் அர்த்தம் கொண்ட எலிமெலேக். அவனுடைய மனைவி நவோமி. நவோமி என்றால் பிளசன்ட். பிளசன்ட் அப்படின்னா என்ன? நல்ல இதமான சந்தோஷமான ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். சோ அங்கே பஞ்சம் அனுமதிக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த எலிமெலேக் பார்க்கிறான் மோவாப் தேசம், மோவாபியர்கள். லோத் தன்னுடைய மகளின் மூலமாக வந்த சந்ததி மோவாபியர். மோவாப் தேசம், மோவாபியர்கள். மோவாபியர்கள் எப்போதுமே இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறவர்கள். மோவாபியர்கள் நியாயாதிபதிகளுடைய காலத்திலும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணினவர்கள். அதை நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12 24 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஒருவர் அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3:12-14 வரை. மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலத்த பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். இங்க நம்ம பார்க்கும்போது மோவாபின் ராஜாவாகிய எக்லோன், மோவாப் ராஜா தானும் மற்றவர்களையும் இஸ்ரவேலுக்கு எதிராக சேர்த்து கொண்டு இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணி முறியடித்தவன். அந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருந்த இந்த எலிமெலேக் எதையுமே பார்க்கல. பஞ்சமா, எங்க நமக்கு ஆகாரம் கிடைக்குது போகும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கிருந்து அவன் புறப்பட்டு போகிறான்? பெத்லெகேமில் இருந்து போறான், அப்பத்தின் வீட்டில் இருந்து போகிறான். இந்த பெத்லெகேம் தான் தாவீதுடைய நகரம், சிட்டி ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்பட்ட இடம். கர்த்தராகிய இரட்சகர் தோன்றுவார் என்று, பெத்லெகேமிலே தோன்றுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ அப்பம் நானே என்று எல்லாருக்கும் பாவத்தினால் நாம் இழந்து போன ஜீவனை மறுபடியும் நமக்கு கொடுக்கிற இரட்சகராகிய தேவன் ஜீவ அப்பம் தோன்றுகிற அந்த பெத்லெகேம் லூக்கா எழுந்த சுவிசேஷத்தில் லூக்கா எழுதும் போது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான இடத்தை விட்டு மோவாப், தேவனுக்கு விரோதமான, தேவனுடைய ஜனங்களை எதிர்க்கக்கூடிய, தேவனுக்கு வகைக்கக்கூடிய, தெய்வ பயம் இல்லாத அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவன் போறான். நீங்க பாருங்க, சில விசுவாசிகளுக்கு என்னன்னா, விசுவாசம் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலக வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பிரின்சிபிள்ஸும் கிடையாது, எந்த எத்திக்ஸும் கிடையாது. ஆதாயம் மட்டுமே அவங்களுடைய பிரின்சிபிள். எங்க லாபம் இருக்குதோ அங்க போகணும்.
எலிமெலேக் அதற்கு ஒரு உதாரணம். மனுஷன் தன்னுடைய கண்களுக்கு எது இதமாக தோன்றுகிறதோ, எது அவனுடைய மாம்சத்திற்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறதோ, எது தனக்கு ஆதாயம் கிடைக்கிறதோ அதை மாத்திரம் பார்த்து தீர்மானம் எடுக்கிற அநேக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் இன்றைக்கும் எலிமெலேக்கை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து நடக்கிறவர்கள், தனக்கு நலமாய் தோன்றுகிற பாதையில நடக்கிறவர்கள். நாம் யார்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்மை நடத்துகிறவர் யார் என்பதையெல்லாம் மறந்துவிட்ட ஒரு வாழ்க்கை. எலிமெலேக் தன்னுடைய அழைப்பு ராஜ்யமாக இஸ்ரவேலன் நான், என்னுடைய ராஜா, என்னை நடத்துகிறவர், ஆளுகிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், என்னை நடத்துகிறவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினவர், அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினவர், 40 வருஷம் வனாந்தரத்திலே போஷித்த அந்த தேவன் இங்கேயும் பஞ்சம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நான் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், நான் பொறுமையா இருக்க வேண்டும், நான் அமைதியா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய உண்மைகளை சார்ந்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக எனக்கு ஆகாரம் தருவார், என்னை அழிக்க மாட்டார், என் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த இடம் நான் கர்த்தருக்காக காத்திருக்கும்படியாக இருக்கிற இடம். பெத்லகேமிலே நான் இருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வாதமான இடம் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் இஸ்ரவேலுடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்தெடுத்தலையும் எதையும் குறித்து சிந்தியாதபடி தன்னுடைய சுய லாபத்தை மாத்திரம், அற்ப எண்ணங்கள், இப்ப எனக்கு ஆகாரம் வேணும், அது எங்க இருந்தாலும் பரவாயில்லை. இனி அநேக விசுவாசிகளுக்கு அப்படிதான். அவங்க நினைச்சது நடக்குதா எதுவும் செய்வாங்க. அவங்களுடைய சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள், பார்வைக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அதை செய்வார்கள். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இங்க நான் பார்க்கும்போது 1வது வசனத்துல தேசத்திலே போய் சந்தித்தார்கள் என்று இருக்கிறது. 2வது வசனத்துடைய கடைசியில மோவாப் தேசத்திலே போய் அங்கே இருந்து விட்டார்கள். They settled down there. எலிமெலேக்குடைய லீடர்ஷிப் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இடத்துல போய் செட்டில் டவுன். தொடர்ந்து படிக்கும் போது 10 வருஷங்கள் அங்க இருந்தாங்க. கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இடம், கர்த்தர் அனுமதிக்காத இடம், கர்த்தருடைய வேதத்து வசனங்களுக்கு உண்மைகளுக்கு மாறான இடம் விசுவாசிகளுக்கு ஒரு நாளுமே ஆசீர்வாதமாக இருக்காது, நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அதைவிட கர்த்தருடைய சுத்தமான இடத்துல விசுவாசிகளோடு, தேவனுடைய ஜனங்களோடு கஷ்டங்களை அனுபவிக்க சில காலங்கள், சில சோதனைகள் அனுமதிக்கும் போது கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து கஷ்டங்களை அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுப்பதே மிகுந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அநேகருக்கு வசனம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டாலும் படி இறங்கும் முன்னாலே என்ன கேட்டாங்கன்னே போயிடும். கேட்கிற வசனங்களின் அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் அந்த தீர்மானங்களை மனதிலும் இருதயத்திலும் வைத்து உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக சரி செய்து அதன்படி வாழுகிறதல்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது ஒரு கடமை. ஏதோ நாம் ஆண்டவருக்காக செய்கிற பெரிய காரியம் என்று நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. வேத வசனங்களை கேட்டு அதன்படி செய்வதற்காக, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக பிரியமும் ஏற்றதுமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக சர்ச்சுக்கு வந்து வசனம் கேட்கறது மட்டும் இல்லை, நாம் சொந்தமாக வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது. எதற்காக? அதன்படி செய்வதற்காக, அதன்படி வாழ்வதற்காக, அதன்படி நாம் செயல்படுவதற்காக. அந்த வசனங்களுக்கு இப்படி வாழும் போது அதற்கு எதிராக சோதனைகள், நெருக்கங்கள் அனுமதிக்கப்பட்டாலும்
கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், மாறாதவர் என்ற விசுவாசத்தோடு வசனத்தை பிடித்துக் கொண்டு நிலைத்து நிற்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல இந்த உலகத்துல பிரகாசிக்கிற ஜீவ வெளிச்சங்கள் நாம். அப்படி வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எலிமலை பெத்லகேமிலே யூத தேசத்திலே அப்பத்தின் வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தேவனுக்கு அவனை குறித்த ஒரு நோக்கம். அவன் தேவனுக்காக அவன் நிற்க வேண்டியவனாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தருக்காக கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைத்து வாக்குத்தத்தங்களை நினைத்து விசுவாசித்து வாழக்கூடிய ஒரு நபராக இல்லை. எங்க சோறு கிடைக்குதான் அங்க போகணும். நான் சோறு என்று சொல்லுகிறது இப்ப நமக்கு எது இன்பம், இப்ப நமக்கு எது தேவை, அது எங்க இருக்கிறதோ அங்க போற மக்கள் விசுவாசிகள். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் அப்படி வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் எங்க வைக்கிறாரோ அங்க உறுதியா இருப்பதற்கு, அவருடைய வசனத்திற்கு உட்பட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு, அவருடைய வார்த்தையின்படி நம்மை தெளிவுபடுத்தி உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் சோதனைகளை சகித்து எதிர்த்து நின்று பொறுமையோடு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியில 2 பிரயாணங்களை பார்க்கிறோம். ஒன்று சுய சித்தத்தை சார்ந்த பிரயாணம், எலிமலேக்கினுடைய பிரயாணம். இரண்டாவது ஒரு பிரயாணத்தை பார்க்கிறோம், விசுவாசத்தின்படியான பிரயாணம். விசுவாசத்தின்படியான பிரமாணம் அது நகோமியினுடைய பிரயாணம். 5வது வசனத்தோடு வாசிப்போம். ஆறு 7 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். இங்க 6 7 வசனங்கள்ல 2 வார்த்தைகளை நம்ம அதிகமா பார்க்க வேண்டும். ஒன்று she arose, அவள் எழுந்து. இரண்டாவது வார்த்தை she went out, ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். இந்த வார்த்தைகள் நகோமியினுடைய faith மாத்திரமல்ல, டிசிஷன் பை faith and action எல்லாமே அதுக்குள்ளால இருக்கு. 10 வருஷம் மோவாப்ல இருந்தாங்க. நகோமி புருஷனை இழந்தா, 2 பிள்ளைகளை இழந்தாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று கேள்விப்பட்ட போது உடனே அந்த நகோமி தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய இனத்திற்கு தன்னுடைய தேவனிடத்திற்கு போக வேண்டும் என்று உள்ளத்திலே தீர்மானிக்க மட்டும் இல்லை, உடனே எழுந்தார்கள். She arose. விசுவாசம் நம்மை செயல்பட வைக்க வேண்டும். விசுவாசம் நம்மை உட்கார வைக்க கூடாது, எழும்ப செய்ய வேண்டும். விசுவாசம் நம்மை நடக்க செய்ய வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா she went out, ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யாரு வாராங்க, என்ன நடக்க போகுது, அங்க போய் நான் என்ன சாப்பிடுவேன், அங்க யார் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, அங்க போனா என்னை பற்றி என்ன பேசுவாங்க,
அதை பற்றி எந்த கவலை எனக்கு தேவையில்லை. நான் என் தேவனிடத்திற்கு போகிறேன். நான் என் ஜனங்களிடத்துக்கு போகிறேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளோடு நான் வாழ வேண்டும். மரித்தாலும் நான் அவர்களோடு மரிக்க வேண்டும் என்கிற உறுதியான தீர்மானம். ஜர்னி ஆஃப் ஃபெய்த். எலிமெலேக் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கும் போது அங்கே மோவாபிலே செழிப்பு இருந்தது. தான் விரும்புவதெல்லாம் கிடைக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அங்கே போனால் நான் சந்தோஷமாக வாழ முடியும் என்று அவனுடைய கண்ணும் அவனுடைய மனமும் சொன்னது. நகோமி எழுந்து புறப்படும் போது அங்கே எதுவும் இல்லை. தான் எங்கே போவேன்? தனக்கு யார் இருக்கிறாங்க? எனக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும்? யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? எதுவுமே தெரியாது. அதான் விசுவாசத்தினுடைய வாழ்க்கை. எலிமெலேக்குடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவனோடு கூட போயிட்டாங்க. ஆனா நகோமியுடைய உள்ளத்துல ஆண்டவர் குறித்த ஒரு பார்வை இருந்தது. நகோமியுடைய உள்ளத்துல என் தேவன், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்கிற எண்ணம் இருந்தது. இப்போது அவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் அளினார் என்று உணர்ந்து கேள்விப்பட்ட போது, நீங்க பாருங்க, விசுவாசம் தேவனால் பரிசுத்த ஆவியின் உணர்வோடு கொடுக்கப்படும் போது, அந்த விசுவாசத்தை கேட்கும் போது செயல்படுவாங்க. ராகாப் தன்னுடைய விசுவாசத்தை வேவுகாரனிடத்தில் அறிக்கையிடும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. தேவனுடைய செயல்களை குறித்து, தேவனுடைய நடத்துதலை குறித்து, தேவனுடைய உண்மைகளை குறித்து கேள்விப்பட்ட போது our hearts were broken. நகோமி தேவனுடைய செயலை பெத்லெஹேமிலே கேள்விப்பட்ட போது அவளுக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தன் ஜனங்களோடு பண்ணின வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்து அந்த வார்த்தை உள்ளத்துல குத்தி, நான் தவறான இடத்தில் இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடம் இதல்ல, எல்லாம் இழப்பதற்கு அவங்க எப்படியெல்லாம் உள்ளத்துல உணர்ந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க உடனே எழும்பி புறப்பட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு மறுமொழிட்டத்துல பேசினது எல்லாமே வந்து and as she was walking, அவளுக்கு ஜானியை தொடங்கின பிறகுதான் மருமகள்கிட்ட பேசுறாங்க. நீங்க வரண்டா, இவங்க புறப்பட்டோன்னா கூட போறாங்க, நீங்க வரண்டா, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் வெறுமை எல்லாவற்றையும் இழந்தேன். அங்க போய் கூட அவங்க சொல்லுவாங்க, என்னை நவோமி என்று அழைக்காதிருங்கள், don't call me Naomi anymore, I am not a present lady. ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை அனுபவித்தார், ஆண்டவர் எனக்கு துன்பத்தை அனுபவித்தார். அதாவது விசுவாசம் அவளுக்குள் வந்தது. ஆனாலும் மாம்சத்துல அவங்க எந்த நம்பிக்கையும், எனக்கு இனி வாழ்க்கையில எதுவும் உண்டு என்று நினைக்கவே இல்லை. நகோமி பெத்லெஹேமுக்கு நேராக அங்க எல்லா ஆண்டவர் நிறைய கொடுத்துட்டார், நாம எனக்கு இன்னும் உயர்வா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு வர்றது. பெத்லெஹேம்ல போகணும், என் ஜனத்தோடு சேரணும், என் தேவனை ஆராதிக்கணும், என் தேவன் எனக்கு வேணும் என்கிற அந்த வாஞ்சை தான் அவங்க
அதை மட்டும் எடுத்துட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெத்லகேமுக்கு வராங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும் போது 5வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொன்னாரு? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனா அநேக வேளையில நாம் தரிசித்து நடக்கிறோம். நாம் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து தீர்மானங்களை எடுக்கிறோம். நம்முடைய தகுதி, நம்முடைய இயல்பு, நம்மால எது முடிய, நமக்கு எது இருக்கு, இதை வச்சு தீர்மானங்களை எடுக்கிறோம். அதை வச்சு சில காரியங்களை தீர்மானிக்க வேண்டியது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் என்ற விசுவாசத்தின்படி, அவருடைய வசனத்தின்படியான தேவ சித்தங்களை செய்கிறதுல நாம் விசுவாசித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுல சில காரியங்கள் நமக்கு தகுதிக்கு இல்லாதது போல தெரியும். அது சில காரியங்கள் நடைமுறைக்கு ஏற்றதில்லை என்று தெரியும். அதுல சில காரியங்கள் நாம் செய்ய இயலாத பலன் இல்லை என்று தெரியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிற விஷயத்துல உறுதியாயிருந்து அதன்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பலனோ நம்முடைய தகுதியோ நமக்கு முன் வைக்கப்பட்ட நாம் பார்க்கிற காரியங்களின் அடிப்படையில் அல்ல. நாம் விசுவாசித்த ஆண்டோடைய சித்தத்தின்படி ஆண்டோருக்காக, ஆண்டோடைய மகிமைக்காக செய்யும் போது நாம் புறப்பட்டு போகிற வழியில நமக்கு தேவையான எல்லாம் கர்த்தரால் வைக்கப்படும். அவர் நமக்கு அடைக்கப்பட்ட பாதைகளை நமக்கு திறந்து நமக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை வைத்து நம்மை அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12 14 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி எழுந்து புறப்பட்டார்கள். எதையும் பார்த்து எந்த கிடைக்கும் என்று, எந்த உலகத்துல நன்மை கிடைக்கும் என்று நினைக்காதபடி. ஆனால் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி நகோமிக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நகோமியை ஜனங்கள் வாழ்த்தினார்கள். நகோமி சொன்னார்கள், என்னை நகோமி என்று கூப்பிட்டார்கள், மாறா என்று அழைங்கர். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று. ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத இனிமையான மேன்மையான ஆசீர்வாதங்களை அவள் போவாசின் மூலமாக ஒரு அருமையான குமாரனை பெற்று சுதந்திரவாளை அற்றுப்போனவர்கள் சுதந்திரவாளையை பெற்று அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று தன்னுடைய மடியிலே தன்னுடைய மகனாக வளர்த்தது மாத்திரமல்லாமல் அந்த சந்ததியில தான் நம்முடைய இரட்சகராகிய தேவன் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச பிறப்பு அமைகிறது என்பதையும் நாம் வேதத்துல பார்க்கிறோம். விசுவாசம் பார்த்து நடப்பதல்ல, விசுவாசித்து நடப்பது. கர்த்தரை தெய்வமாக விசுவாசித்து ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ளுகிற ஜனங்கள், நபர்கள் நம்முடைய புத்தி கெட்டாத ஆசீர்வாதங்களை, புத்தி கெட்டாத மேன்மைகள், புத்தி கெட்டாத மகிமையை கிறிஸ்துவுக்காக தேவன் நம்ம மூலமாக செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எலிமெலேக் பார்த்து நடந்தான். நகோமி விசுவாசித்து போனார்கள். எலிமெலேக் தானும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்தான். நகோமி தன்னையும்
தன்னுடைய சந்ததியும் மிகுந்த ஆசீர்வாதமான மேன்மையான பாதையில நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அநேக தேவ மனிதர்கள் வேதத்துல விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து எண்ணி முடியாத மேன்மையான நன்மைகளை பெற்றுக் கொண்டதற்கு நமக்கு முன் சாட்சியாக வைக்கப்பட்டது நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஏனோக், விசுவாசத்தினாலே என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்களை அவர் வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து, உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து மிக உயர்வானது, ஆனால் அது வேதத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் மாறாதாக இருந்தது. அது தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முற்பிதாக்களோடு கர்த்தர் பேசின, அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவு உண்ண வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வழிகளுக்கு மாறாதாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான உலக உயர்வு எனக்கு வேண்டாம் என்பதை வெறுத்து விசுவாசத்தினாலே தேவனுடைய ஜனங்களோடு, கர்த்தரை உண்மையை ஆராதிக்கிறவர்களோடு, கர்த்தரை உண்மையை வசனத்தின்படி பின்பற்றுகிறவர்களோடு துன்பத்தை அனுபவிப்பது. ஏனென்றால் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளால் இருந்து மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல நம்ம போல விசுவாசியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவனு எல்லாம் மனுஷனா, ஆண்டவருக்கு தான் தப்பு பண்ணிட்டு இருக்கானோ ஆண்டவர் தண்டிக்காரு. நான் ஆண்டவருக்காக இருக்கேன், ஆண்டவர் என்ன அரண்மனையில வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நல்ல உணவு தந்திருக்காரு, ஆண்டவர் என்ன செழிப்பா வச்சிருக்காரு. இன்னும் அநேக கிறிஸ்தவங்க நாங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நாங்க நல்லவங்க, நாங்க ஆண்டவர் நல்லவங்க. இன்னும் கிடையாது. இன்னைக்கு நிறைய உலகத்துல சில நன்மைகள் வந்த உடனே தங்களை அதுக்கு பாத்திரவான்களாக, அதுக்கு தகுதி உடையவர்களாக, தங்களுடைய மேன்மை நிமித்தம், தங்களுடைய உத்தமத்து நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் மிகப்பெரிய தவறு. நாம் எதையாவது பெற்றிருப்போமே, ஆனால் ஆண்டுடைய இரக்கமும் கிருபையுமே அன்றி ஒன்றுமில்லை. நாம் தெய்வ பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு கர்த்தர் தந்த நன்மைகளை கர்த்தருக்காகவும் நமக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. மோசே வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது இது கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் கண்டது, கர்த்தருக்கு சித்தமில்லாததாய் இருந்தது. நான் எகிப்தின் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம், எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை எனக்கு மேன்மை என்று தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை உலகத்துல மோசேக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல தன்னுடைய உத்தமமான ஜீவ வார்த்தைகளை முதலாவது நமக்கு வெளிப்படுத்தி எழுதி தரும்படியாக வேதத்தை எழுதும்படியான வாக்கியம், இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல கொண்டு விட்டது முதல் இவ்வளவு உயர்வான வாக்கியங்கள், இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதம் மோசே பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்காக, கர்த்தருடைய உண்மைகளுக்காக நாம் இழக்கும் போது கர்த்தரால் நமக்கு வைக்கிற பொக்கிஷங்கள், மேன்மைகள், அது மனுஷனுடைய கண்களுக்கும் மனுஷனுடைய புத்திக்கு எட்டாதது, அது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றாதது. தேவ ஆசீர்வாதங்கள், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நவோமி
தான் ஆண்டவரை என் தேவன் எனக்கு வேண்டும் என்று விசுவாசித்தவங்க புறப்பட்ட போது அவங்களுக்கு பார்வையில் ஒன்றுமில்லை. ஆனால் அங்கே போய் சேர்ந்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்த நவோமி எவ்வளவு உயர்வான நிலைமைக்கு, எவ்வளவு மேன்மையான காரியங்கள், எப்படிப்பட்ட சந்தோஷம், எப்படிப்பட்ட பாக்கியம். என்னை மாறா கசந்தவள், என்னை அற்பமா எண்ணுங்கள் என்று சொன்ன நவோமி இஸ்ரவேல் ஜனங்களால் புகழ்ந்து பாடப்பட்டாள். மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக, உன்னதமானவளாக பாடப்பட்டாள், போற்றப்பட்டாள், புகழப்பட்டாள். விசுவாசம். கர்த்தரை அவருடைய வேதத்திலே விசுவாசித்து செயல்படுகிற, தீர்மானிக்கிற, கிரியை செய்கிற விசுவாசம், செயல்படுகிற விசுவாசம் ஒரு நாளுமே வீணாய் போகாது. Faith in God and His word would never fail, never ever. நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், மாறாதவர், அற்புதமான தேவன். ஆனால் மாம்சத்து உலகத்தை பார்த்து நடக்கிறவங்க மிகுந்த நிர்பந்தமான நிலைமையில மாற்றப்படுவார்கள். தரிசித்து நடப்பதற்கு எளிமலை மாதிரி விசுவாசித்து வாழ்வதற்கு நகோமி ஒரு பெரிய பாடமாக நமக்கு இருக்கும். நாமும் ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் எழும்பட்டும், நடக்க ஆரம்பிப்போம். Arise and live and walk for God in this dark world. இந்த பாவ உலகத்துல, இருளான உலகத்துல சத்தியத்தின்படி வெளிச்சமாக வாழ நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நகோமியை போல எழும்பி பிரகாசித்து நடக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும்